Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உதயம் தியேட்டர் எவ்வளோ நினைவுகள். அந்த டைமில் வந்து எங்களுக்கு அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி. இன்னைக்கு அந்த பில்டிங் தியேட்டர் இனிமே நோ மோர். உதயம் தியேட்டர் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் தி ஹார்ட். சென்னையில் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான தியேட்டர்களில் ஒன்று உதயம் தியேட்டர். மெரினா பீச், ஜெமினி பிரிட்ஜ், LIC டவர் என இங்கு பல அடையாளங்கள் இருந்தாலும் பொழுதுபோக்கு பிரியர்களுக்கு மறக்கவே முடியாத அனுபவத்தை கொடுத்தது இந்த திரையரங்கம்தான். சுமார் 40,000 சதுர அடியில் கட்டப்பட்ட உதயம் தியேட்டர் சென்னையின் மிக முக்கிய பகுதிகளில் ஒன்றான அசோக் நகரில் அமைந்திருந்தது. நெல்லை மாவட்டம் உதயத்தூரில் இருந்து வந்த பரமசிவம் பிள்ளை மற்றும் அவரின் 5 சகோதரர்கள் சேர்ந்து 1983 அசோக் பில்லர் சந்திப்பு அருகே நிலம் வாங்கி தியேட்டர் கட்டினர். முதலில் ஒரு ஸ்கிரீன் வைத்து கட்டப்பட்ட தியேட்டருக்கு என்ன பெயர் வைப்பது என யோசித்த போது தங்களின் உதயத்தூர் நினைவாக உதயம் தியேட்டர் என்றே வைத்து விடலாம் என முடிவுக்கு வந்தனர். அதன் பிறகு வளர வளர தியேட்டரில் கூடுதல் ஸ்கிரீன் போடப்பட்டு உதயம், சந்திரன், சூரியன், மினி உதயம் என பல ஸ்கிரீன்கள் வந்தது. இங்குள்ள ஒவ்வொரு ஸ்கிரீனிலும் குளிரூட்டி வசதி அமைக்கப்பட்டு DTS ஒளிப்பெருக்கியும் பொருத்தப்பட்டிருந்தது. ஆரம்ப காலத்தில் 6 சகோதரர்களால் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த திரையரங்கம் ஏலத்திற்கு வந்த பிறகு ஒரே ஒரு நபரால் வாங்கப்பட்டது. 90s காலகட்டங்களில் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்த நிலையில் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு கூட்டம் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. உபயம், கொரோனா, புது தியேட்டர்கள் நவீன முறைக்கு மாறி வந்த நிலையிலும் உதயம் தியேட்டர் மட்டும் பழைய நடைமுறையையே பின்பற்றி வந்தது. அதனாலேயே இங்கு கூட்டம் குறைந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் காதலர்கள், நண்பர்கள் என பலருக்கும் நினைவு மாளிகையாக இருந்த உதயம் தியேட்டர் தற்போது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. உதயம் தியேட்டர் மூடப்படும் என கடந்த ஆண்டே அறிவிக்கப்பட்ட நிலையில் ரசிகர்கள் கடுமையான அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து இந்த தியேட்டர் இடிக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி ரசிகர்களின் மனங்களை புண்படுத்தியுள்ளது. இந்த உதயம் தியேட்டர் இருந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு வரவுள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது. 1983 ரஜினியின் சிவப்பு சூரியன் படத்துடன் தொடங்கிய உதயத்தின் பயணம் தற்போது அதே ரஜினியின் வேட்டையின் படம் மூலம் முடிவுக்கு வந்துள்ளது. உதயம் தியேட்டர் எவ்வளோ நினைவுகள். காலேஜ் டேஸ்லேருந்து மெமரிஸ் அப்படியே இருக்கு. கோடம்பாக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அக்கம் பக்கத்துலேயும், பட் பர்டிகுலர்லி எங்களுக்கு அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு தான்னா மேக்ஸிமம் மவுண்ட் ரோட் சைடு போயிடுவோம், இல்லைன்னா இப்படி கிருஷ்ணவேணி பக்கம் வந்துடுவோம். கோடம்பாக்கம், வடபழனி இவங்க எல்லாருக்குமே வந்து உதயம் தியேட்டர்ன்றது ஒரு அந்த டைமில் வந்து எங்களுக்கு அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி. உதயம், காசி, இன்னைக்கு அந்த பில்டிங் தியேட்டர் இனிமே நோ மோர். இவ்வளோ நாளாவது மூடி வச்சிருக்கும் போது கூட ஒரு சின்ன இது இருக்கும், மேபி திறந்துடலாம், இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. பட் இப்போது ஒரு நியூஸ் வந்தது, அந்த நியூஸ் பார்த்தேன். தரமட்டமாக நிறைய நினைவுகள். ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட். உதயம் தியேட்டர் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் தி ஹார்ட். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.